ஹாய் அண்ட் மந்தோடியில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா இப்போ சின்ன பிரின்சஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். பைக் முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலடா, கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா அவங்களுக்கு இந்த எபிசோட் புரியுங்க. எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன்பா. கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு நண்பா எத்தனை நிமிஷம் வீடியோ போடலாண்டு மை சப்ஸ்கிரைபருக்கு எத்தனை நிமிஷம் வீடியோ பிடிச்சிக்கிட்டு பார்த்தா அரமத்தியில் வீடியோன்னு சொல்லி விட்டீங்க. கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எடிட் பண்ணி போட்டிங்க நண்பா. மறக்காம வியூஸை கொண்டு வந்துருங்க. எவ்வளோ வியூஸ் கொண்டாடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த எபிசோட் அழகாக ரெடி பண்ணி போட்டுருவேன் நண்பா. இந்த எபிசோட்ல எந்த வேணுங்கிட்டு நீங்கள் நண்பா கேட்டீங்க, அதில் நானும் லெந்தாக கொஞ்சம் போட்டுருக்கேன். பார்ப்போம் இதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, அதை பொறுத்து அடுத்தடுத்த எபிசோட்ல எந்த போடலாமா இல்லாட்டி எப்படி போடலான்னு முடிவெடுக்கல நண்பா. இந்த எபிசோடுக்கு கொஞ்சம் வியூஸ் அதிகமாக்கி தாங்க நண்பா. ஒரு லைக் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகி கொடுங்க. ஒரு 50 லைக்காச்சும் டார்கெட் வைப்போம் நண்பா இந்த எபிசோடுக்கு. என்ன ஆரம்பத்துக்கு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன், ஒரு பலன் இல்லாமல் போனேன் அப்படின்னு நண்பா. ஒரு 50 லைக்கை போட்டு விட்ருங்க நண்பா. அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் கொண்டு வருவேன் நண்பா. அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த போர்ச்சுனல் பிஸ்னஸ் மான்கோ முடிச்சுடுவோம் நண்பா. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த கோஸ்ட் லேடி கத்தி கதறி இப்போ என் பையனை காப்பாற்றிதா காமலியா அப்படின்ன மாதிரி கதறிப்பா. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அந்த பையன் கோஸ்ட்டை மாதிரி இருந்திப்பா. ஆனால் அந்த வீட்டுக்கு பேத்திப்பாங்க டென்சியல் அவன் நம்ம கமலி ராணியாவை வரவேற்றிருப்பான் அந்த வீட்டுக்கு. கணக்கு வந்து ட்ரெப் பண்ணி நம்ம ஃப்ளவர் மூலமாக நம்ம ஹீரோயின் வாங்கி குளிந்திப்பா கீழே. அதை பார்த்து ராணியை வில்லத்தனமாக சிரிக்கிட்டு இருந்திப்பா நண்பா. அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயினுக்கு விஷத்தை கொடுத்திச்சு. அந்த ஃப்ளவர்ல இருந்து அந்த விஷம் வந்துருச்சு நண்பா. அப்போ அந்த நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி கீழே விழுந்திப்பா. அதை பார்த்து ராணியா ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிட்டு இருந்திப்பா டெவிலட்டும். அப்போ நம்ம ஹீரோயின் தரையில் அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அப்போ அவன் கத்திட்டு ஜம்பினால இருந்தவன். அப்போ நம்ம ராணியா பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் எங்க அம்மாவை பத்தி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா செத்துட்டான்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேன்றா. அவன் எங்க அம்மா மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த கமலியா. என்ன எனக்கு என்ன ஏமாத்த பாக்குறியானு அவன் கேட்டுட்டியா நம்ம ராணியா பார்த்து. அப்ப நம்ம ராணியா சொல்லிக்கிட்டு இருக்கியா, அவங்க அம்மா சாப்பிடுறது நான் என் 2 கண்ணலையும் பார்த்தேன். சொல்றது விளங்குதா, என் 2 கண்ணலையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு டெரரா. அப்ப அவனும் நம்பிட்டான். நம்பி போட்டு ஒரு மாதிரி முறைஞ்ச மாதிரியே நம்ம ஹீரோயின் மயங்குழுந்திப்பா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டியான். அப்படி இருந்துங்க இவ எப்படி மீட் பண்ண என் அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்டு பேரை கேட்டாலே அவனுக்கு சரியான கடுப்பாகுது. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கண்முழிக்கி பாக்குறா என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் பலங்கள்ல பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சான் ஒரு ஸ்டோர் ரூம்ல. அப்ப நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டே வில்லத்தனமா சிரிச்சுட்டு ராணியா வந்துட்டீச்சா. பரவாயில்ல எவ்வளவு நேரத்துக்கு போற எலிமிட்டா போலே அப்படின்ற மாதிரி வார நம்ம ராணியா. வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சொல்லிட்டீங்க, உன்னை நான் புத்திசாலின்னு நான் நினைச்சேன் கமலியா. நான் இப்படி அந்த ட்ராப்ல வந்து மாட்டுவான்னு நான் நினைச்சு கூடி பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, பரவாயில்லே ஓட ட்ரூ நேச்சரை காட்ட ஆரம்பிச்சுட்டா என் முன்னுக்கே ரிவீல் பண்றல அவட நேச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அப்போ ராணியை வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டீங்க, நீ என் வழியில திரும்ப திரும்ப குறுக்களை வந்துகிட்டே இருக்கியா. அதால இனிமே உன்னை விட்டு வச்சிருதுல எந்த ஒரு பிரயோசனமும் தெரியாது அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, என்ன என்னை கொண்டு ரேகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிட்டே கேட்டுட்டீங்களே. ராணியை சொல்லிக்கிட்டீங்க, உன்னோட கோஸ்ட் கில்டு தெரியுதுன்னு அந்த கில்ட்டுக்கு நான் ஓனராவின என்ன மாரிச்சு கொஞ்சம் கட் பண்ண செஞ்சு வரப்போ அந்த கோஸ்ட் கில்ட்ல நான் ஓனராவினா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ராணியா ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லிக்கிட்டீங்களே. நம்ம ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. வில்லத்தை நம்ம சிரிச்சக்கலையே. நம்ம ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் நீ கட் பண்ண செஞ்சு பார்த்துட்டீங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, எந்த நாளையிலும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சா நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி எனக்கு தெரியாத நினைக்கிட்டீங்க, நீ உண்மையிலேயே ராணியாவை கொண்டுட்டானே அந்த பொடியில இருக்கிற ராணி அல்லான்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அவள் 2 பேரும் மூஞ்சிலையும் பயம் வழங்கு. அப்ப பின்னால அந்த அவன் சொல்லிடுச்சான், பொம்பளைக்கு எல்லாம் தெரியும் போல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலே பார்த்துட்டீங்க. அவ நம்ம ஹீரோயின் அவங்களோட மூஞ்சலாம் ரியாக்ஷன் எல்லாம் பாதாத்து போற நினைச்சு பாக்குறா. நம்ம ராணியோட பின்னால அந்த கோஸ்டோட இருந்துச்சு. உண்மையிலேயே ராணி அமரா அந்த டென்சியல்ன்ற அந்த சின்ன பொடியனு கோஸ்டா மாறி இப்போ அதெல்லாம் பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டீங்களே. அவன் சொல்லிக்கிட்டீங்க, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டீங்க. எப்படி தெரியும் நம்ம ஹீரோயின் சொல்ற, அதை நான் உங்க அம்மா மீட் பண்ணேன் நேரடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலையே. அவங்க ஊரா கத்தவார நம்மளோட ராணியா தடுக்கிறா. அவன் உன்னைய போட்டுவாங்க பாக்குறாடா அவ அப்படின்ற மாதிரி நம்ம ராணியை சொல்லிக்கிட்டீங்க. அவனு ஒரு மாதிரி வாய மூடிட்டு அமைதியா இருந்துட்டான். ஹீரோயினை ஒரு மாதிரி சிரிச்சிட்டீங்களே. ராணியை சொல்லிக்கிட்டீங்க, உடனே நான் கொல்ல வேணான்னு தான் பார்த்தேன், ஆனா இதுக்கு மேல விட்டு வைக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லையான்னு நினைக்கிறேன் அப்படின்ற ராணியா வில்லத்தை நம்ம சொல்லிடுச்சா. நம்ம ஹீரோயின் பாக்குற என்ன பண்ண போறாரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீங்களே. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வாரா, நெருங்கி கையில கத்திய கொண்டுட்டு வாரா.
கமலியா உன்னைய நான் கொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வர. ஹீரோயின் பயத்துல பாத்துட்டு கொன்றுவாங்களே உண்மையிலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பயத்துல பாத்துட்டு ராணியா வில்லத்தனமா பக்கத்துல வர. கவலைப்பட நான் கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்தியை தூக்கி ஒரு குத்துவாங்க. நம்ம ஹீரோயின்ற கையில பிளட் ஒழுகுது. நம்ம ஹீரோயின்ற கையில ஒழுகுற பிளட்லாம் ஒரு போத்தல்ல பிடிச்சி வச்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் பாக்குறா இவ என்ன செய்ய போறா ஏரியா என்ன பிளான் போறான்னு தெரிய அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாத்துட்டீங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டா. என்னன்னு பார்த்தா அந்த பிளட் அப்படியே குடிச்சிட்டா ராணியா. குடிச்சோடனே ராணியோட முடியெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின்ற முடியுமே மாறு ஒரு மாதிரி வில்லத்தனமா மாறிட்டேன். நம்ம ஹீரோயின்ற உருவம் மாதிரியே HSL அப்படியே கொப்பி பண்ண இடம் வந்து நிக்கிறா முன்னால. நம்ம ஹீரோயினுக்கு முன்னால வந்து சொல்லிக்கிட்டியா இப்போ எல்லாரும் நம்புவாங்க ஆனே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாக்குறா என்ன நடக்குது இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்துட்டியா. டேம இப்படியெல்லாம் நடக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலையே. அவ வில்லத்தனமா சொல்லிக்கிட்டியா நீ இங்கே ஹேட நான் உன்னைய கொல்றதா இல்லை இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நான் போய் என்ஜாய் பண்ண போறேன் என் ஃபெமிலியோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி உள்ளத்தை நம்ம கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஜோசித்து பாக்குறா இப்படித்தான் அவங்க எல்லாரும் நடந்துட்டாங்க அவளே அந்த சின்ன பிள்ளைனை இப்படித்தான் ட்ராப் பண்ணி வச்சு கிடக்கு பிள்ளையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஜோசித்துட்டு உருவத்தெல்லாம் மாத்துறா அப்படின்ற மாதிரி பாத்துட்டீங்களே. நம்ம ஹீரோயின் சொல்றா அந்த கோஸ்ட்டை பார்த்து பின்னால இந்த நேரத்துல நீ பயந்துகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை இந்த கட்டை ஆகணும் அதுக்கு நீ யாரையும் கூட்டிட்டு உதவிக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா நம்ம ஹீரோயின். ஆனாலும் அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி பயத்திலேயே நடுங்கிட்டு இருக்கு. அதுக்கு இங்க நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே சரியான பயம் வந்துட்டு தான் பிள்ளைக்கு அப்படித்தான் நடந்திருக்குமே என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி சரியான பயத்திலே இருக்கு. அந்த கோஸ்ட் நடுங்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா இது நீ பயப்படுறதுக்கான வேலையே இல்லை நீ இப்போதைக்கு பயப்படவே கூடாது நீ இப்போ தைரியமா இருக்கணும் நான் சொல்றதை கேள்வி எவனாச்சும் இது கூட்டிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே சொர்பல் பேலசி கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அதுக்கு அரட்டுறா. அப்ப அந்த கோஸ்ட்டும் புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு கட் பண்ணா. அப்போ நைட் டைம் காட்டிட்டாங்க சொர்பல் பேலஸ்ல. அப்போ பேலஸ்ல நம்மளோட டியூக்கோ நம்மளோட ஹமலியா உருவத்துல இருக்கிற நம்ம ராணியா நம்மளோட ரவி 3 பேரும் குந்திட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட முக்கிய ராணியா பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு ராணியா எங்க போயிட்டு அவளை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயினோட முக்கிய ராணியா சொல்லிக்கிட்டு இருக்கா அவ வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு இருக்கா கவலைப்படாங்க நீங்க அவ பத்திரமா தான் இருப்பா அவளை பத்தி நீங்க வரிப்படாங்க டாட் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏற்கனவே ராணியை ஒரு டாடுந்து கூப்பிடல அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருச்சிங்க ராங்கா. அப்போ அதே ஃபீலிங் இப்போ வரவும் ஒரு மாதிரி என்ன அந்த ஃபீலிங் இப்போ ஒரு கமலியை கூப்பிடுவோங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டீங்க. அப்போ டியூக்கு எல்லாம் பற்றி யோசிச்சுட்டு கொஞ்சம் நான் டயர்டாக இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு இப்படியெல்லாம் தோணுது போல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது சரி அப்போ கமலியா நம்மளோட லுட்வில் எங்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ராணியாண்டே சொல்லிக்கலாம்னு அந்த பேரை கமலியாட்ட உடம்புக்குள்ள வைக்கிற ராணியாண்டே சொல்றதுக்கு போயிட்டா நம்ம கமலியாவை ராணியாண்டே கூப்பிடுவோங்கன்னு யாரும் குழம்பிடுறாங்க நண்பா பேர் மாற்றி சொல்றாங்க. அது போக திருத்திக்கலாம் இப்போதைக்கு கமலியாட்ட உடம்புக்குள்ள வைக்கிற ராணியாண்டே சொல்றதுக்கு போயில அதுல எந்த போகுது அதெல்லாம் நம்ம ராணியாண்டே சொல்லுவோம். அப்ப ராணியா பார்த்து நம்ம டீக்கட் டீச்சர் எங்க நம்ம லுட்வில் போயிட்டான் அவன் எங்க போயிட்டான் கேட்கல அவன் அமைதியா இருக்கா ஒன்னும் சொல்லாம. அப்ப ரவிஹான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கிளம்பிக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ராணியா பார்த்து ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான் ராணியா உனக்கிட்ட நான் சொன்னேன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது உனக்கு ஏற்கனவே தெரிந்த லுட்வில் ட்ரைனிங் போனேன் அப்பயே நீ ஒன்றும் சொல்லாம அமைதியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்டுட்டு கேட்கல. அவ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா வில்லத்தனமா. அப்ப அவன் கேட்குறான் இன்றைக்கு ஓவரா சிரிச்சுக்கிட்டு இருக்கா நீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு கேட்கல. அவ சொல்லிட்டியா ஏனேரி எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா ராணியா. அதோட கட் பண்ணா அகாடமியில காட்டியிருக்காங்க. அகாடமியில நம்மளோட லைலா நடந்து வந்துகிட்டு இருக்கா. நடந்து வரைக்கலே அங்க நிறைய கூட்டமா இருக்கா பார்த்து சிரிச்சிருக்கியா கமலியா இருக்கிறேன் அங்க இருக்கிறேன் என்னன்னு நினைச்சிட்டு அடங்க ராணியா இருக்கா. அப்ப ராணியா எல்லாரோடையும் பேசிக்கிட்டு சிரிச்சு பேசிட்டு கேட்கலையே. அப்போ நம்ம ராணியா நம்ம லைலா வரத பார்த்துட்டா ராணியா பார்த்துக்கிட்டு ஹலோ லைலா அப்படின்ற மாதிரி சொல்றா. லைலாவும் ஹலோ கமலியா அப்படின்டா அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டா ஒன்றும் பேசாம. லைலா பாக்குற என்ன நடந்திக்கு கமலியா ஏன் ஒன்றும் பேசாம போறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கியா. ஆனா ராணியா ஒன்றும் பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்ப இன்றைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடக்குறேன் ஆனா கமலியா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா லைலா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஆர்சின்னு காட்டிட்டாங்க. ஆர்சியன் ட்ரைனிங்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு கேட்கல நம்ம ராணியா வந்துட்டா. ராணியா வந்துக்கிட்டு என்ன வேர்த்து பேத்து கிடக்கு உடம்பெல்லாம் சரியான வெயிலா இருக்கீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மழுப்பி பேசுற ஆர்சியன் பாக்குற என்ன நடந்துக்கிட்டேக்கு இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கலையே. அவ சொல்றா ரொம்ப வெயிலா இருக்கு இந்த டவல் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அவன் சரி ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் அவ விடாம பரவாயில்ல உனக்காக நான் ஜூஸ் கொண்டு வந்தீங்க இந்த ஜூஸையும் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா. ஒரு மாதிரி மழுப்பி பஃபியமா பேசுறேட்டும் ஒரு மாதிரி வலிஞ்சு பேசிட்டு இருக்கியா. ஆர்சியன் பாக்குறான் என்ன நடந்துக்கு சிட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையில கைய வச்சுட்டு
ஒரு மாதிரி வில்லத்தனமா அவன் பார்த்துட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் ஜூஸை கொடுக்குறோம் அந்த இடத்துக்கு இது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. பின்னால் அந்த ஒரு ஆள், என்ன செய்றீங்க எல்லாரும் அப்படி காய் காய்ஸ் அப்படின்ன மாதிரி வாராரு ஒரு ஆள். ஏன்ட்டு பார்த்தா நம்மளோட பெற்றோம். அப்போ அவன் வந்து காய் காய்ச்சின்னு வந்து புண்ணைய அவர் சிரிப்பை போட்டுட்டு ராணி அங்கேருந்து ஓடி வந்துட்டா ஜூஸை எடுத்துக்கிட்டு. இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்கேன்னா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. பெட்ரோல் ஒரு மாதிரி வெக்கப்பட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராணியை சொல்லிச்சா ரொம்ப வெயிலாக இருக்கு இந்த எடுத்துக்க ஜூஸ் அப்படின்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கல. அவன் அப்படியா, எனக்கு பழைய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு கமலியாவோட, அதை முடிச்சுடுறேன் சரியா அப்படின்ன மாதிரி அவன் ஸ்வாடில் கைய வைக்கிறான். இது எனக்கான ரிவேஞ்ச் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு, இது என் எக்ஸுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பந்தம் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு ஸ்வாட் எடுத்து ஒரு ஸ்லாஸ் தான் நம்ம ராணியோட முடி அப்படியே கட்டாவி கீழே உழுது. அவன் சொல்றான் இது விக்குன்னு நினைச்சேங்க. அப்போ கமலியா எங்க போனா அப்படின்ன மாதிரி கேட்குறான். அப்போ ராணியா வந்து ரொம்ப பயத்திலே அப்படியே கீழே உளுந்துட்டா. நம்ம பெட்ரோ இப்படி செய்வான்டாவ எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இப்படி செய்யறான், நான் தான் கமலியா அப்படின்ன மாதிரி நிரூபிக்க பாக்குறானா. அவனுக்கு அதெல்லாம் விலைக்கே ஆகலை. இப்போ ராணியா சரியான பயத்துக்கு உள்ளாயிட்டா. ஒரு மாதிரி நடுநடுங்கி போய்தா பயத்துல என்ன செய்யறேன்னு தெரியும். அப்போ பதறி போய் திரிஜிக்கலே கீழே விழுந்து சுவாட கழுத்துக்கு நேரா வச்சுக்காங்க. அசைஞ்சா உன்னைய கொன்றுவேன் அப்படின்ன மாதிரி. அப்போ அங்கால அந்த ஆர்சியன் கத்திட்டிக்கான். என்ன செய்யறா, உன்னைய கொல்ல முட மாட்டேன்டா அப்படின்ன மாதிரி பேசிட்டிருக்கேன். நீ என்ன செய்யறான்னு உனக்கு விளங்குதா அப்படின்ன மாதிரி கேட்டுருக்கேன். பெட்ரோவை பார்த்து கமலியாக்கு மேல தப்பான பொய்ச்சாட்டரை வச்சுட்டியா நீ அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிருக்கேன். கிடைச்சிக்கிற சான்ஸ் அப்படின்ன மாதிரி எனக்காக ஒருத்தன் பேசுறதுக்கு இருக்கான் ஆர்சியன் அப்படின்ன மாதிரி. ஆர்சியனை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்சியன் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டியா. அப்போ ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்டுட்டியா. ஆனா நம்மளோட பெட்ரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆர்சியனை பார்த்து, நீ இன்னமும் அவளை நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிருக்கான். இவளை பத்தி உனக்கு இன்னமோட சேரும் கமலியோ இல்லை, கமலியா அப்படியெல்லாம் நடந்துக்கலுவான்னு நீ நினைச்சா பாக்குற அப்படின்ன மாதிரி கேட்டுட்டீங்க. நம்மட மக்க ஆசியனுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது, இவ கமலியா இருக்க மாட்டா அப்படின்ன மாதிரி ஃபீல் ஆயினுன்னு ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பாக்குறான். யாரப்பா நீ அப்படின்ன மாதிரி அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம முறைச்ச மாதிரி. அப்ப நம்ம பெட்ரோ பார்த்து கேட்கறான், அது சரிடா நீ எப்பறம் கண்டுபிடிச்சா கமலியா இல்லைண்டு அப்படின்ன மாதிரி, ஏங்க எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி எனக்கு ஆர்வமா இருக்கு, அதை கொஞ்சம் செல்றா அப்படின்ன மாதிரி கேட்டுக்கல. நம்ம பெட்ரோ சொல்றான், அவன் என்னைய பார்த்து சிரிச்சாடா, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் நான் அப்படின்ன மாதிரி சொல்லி கிடைக்கான். எது ஸ்மைலா அப்படின்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சு பார்த்துட்டீங்க. நம்ம பெட்ரோ இந்த எபிசோட்ல ரொம்ப மாஸ் காட்டிப்பான். வந்த வாரத்திலேயே நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிப்பான். அவன் தான் நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்ப நல்லா அறிஞ்சு வச்சுக்கான் போல. நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்மைல போட்டான்னு சொல்லி அவன் உடனே கண்டுபிடிச்சிட்டான் இப்போ நம்ம ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்ப நம்மட ஆர்சியன் பேர் சொல்லிட்டான், ஒரு ஸ்மைலை வச்சடா நீ தப்பான எண்ணத்துல செய்யற அப்படின்ற மாதிரி பாச்சக்கல. ராணியா பாக்குறா, ஏங்க நீ நம்ப மாட்டேன்றான், நான் கமலியா மாதிரி தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டிக்கா. நான் தான் கமலியா எண்ணெயில இருந்து சுவாட எறா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி சத்தமா மிரட்டுற மாதிரி. அப்ப அவன் சொல்லிட்டிருக்கான், கமலியாவா, கமலியா அப்படியாலும் நடந்துக்கலே மாட்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டிருக்கான் பெட்ரோ. அப்ப அவன் கமலியா சொல்லிக்கிட்டீங்க, அப்ப என்ன செய்ய போறா நீ இப்ப அப்படின்ற மாதிரி கேட்டுச்சுக்கல. அவன் சொல்றான், உன்னைய சொர்ஃபல் பேலஸுக்கு அழைச்சிட்டு போறேன் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுக்கிற. அப்ப அதை செய்யறான் முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம பார்த்துட்டு அங்க கூட்டிட்டு போ, அப்போ நான் நிரூபிக்கிறேன் நான் தான் கமலியா அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டீங்க. அப்ப கட் பண்ணா அப்போ வில்லத்தனமா சிரிச்சிட்டு அங்க கூட்டிட்டு போனா நான் தப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்ப சொர்ஃபல் பேலஸ்ல அங்க ஆடிட்டியான். கட் பண்ண அங்க உள்ள மேடெல்லாம் ஒரு மாதிரி பதறிட்டு கிடக்காங்க. மேடம் கமலியா என்ன செய்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு ஏன்டா சுவாட வச்சுட்டு நின்றுக்கிட்டு இப்ப நம்மட பெட்ரோ. அப்ப அங்க இருக்கிற நம்மட பட்டா சொல்லிக்கிட்டு இருக்கார், சுவாட நீ இப்ப இறக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்டுட்டு கட்டும் கோவத்திலேயே. அந்த டைம்ல நம்மட டியூக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துன்னே கட்டும் கோவத்துல எங்க ஏரியாக்குள்ளே வந்து எங்க பொண்ணு மேலேயே கை வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு. அப்போ உங்களோட பொண்ணுக்கு மேல கை வைக்கிறதுக்கு வேற ஏரியாக்கா போறேன்னு சொல்றாங்க. இன்னொரு காமெடி அதெல்லாம் கணக்கெடுக்கான் பாப்பா. நம்மட ஆர்சியன் பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு அடிக்கான், இது உங்களோட பொண்ணுடா நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அப்பா என்னை காப்பாத்துங்க உங்கள்ட்ட இருந்து அப்படின்ற மாதிரி டாடுன்ற ஒரு மாதிரி பாவமா கத்துறாவோ, என்னை ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலையே. நம்மட டியூக்கு ஒரு மாதிரி டாடுன்ற வேர்த்தை கேட்டோன்னே, அந்த வேர்ட்ஸை கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பழைய நினைப்பெல்லாம் பாரு, கமலியை அப்படி கூப்பிட மாட்டேனேன்ற மாதிரி ஒரு எண்ணம் மாதிரி அவருக்கு இல்லையா. அப்ப அவர் ஒரு மாதிரி அமைதியை நின்று யோசித்துக்கிட்டே. அப்ப அவன் நினைச்சு பாக்குற, அந்த கமலியா இவளை ஏன் யாருமே நம்ப மாட்டேன்றது, அவளை மாதிரி தானே நான் இருக்கேன், உருவத்திலேயும் சரி செயல்லையும் சரி அப்படித்தானே சரி, அப்படியே யாருமே என்னை நம்ப மாட்டேன்றது, நான் என்ன செய்வேங்க அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. எவ்வளோ கத்தி காய்க்கலாம் அங்க இருக்கிற ஒருத்தர் கூடி துளி கூடி காது கொடுத்து கேட்டிக்க மாட்டேங்காள். அவ பேசுற ஒரு வார்த்தையும் கேட்டிச்சாங்க. எல்லாரும் அமைதியா அதல்ற பாட்டுக்கு நின்று பார்த்துட்டு இருந்தீப்பாள். பார்த்தோன்னே சரியான அதிர்ச்சியா இருக்கீங்க, என்னை யாரையும் காப்பாத்தி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு பின்னால அந்த ஒரு குரல் எந்த வாய்ஸ்லயும் எந்த பேஸ்லயும் வச்சுக்கிட்டு இப்படியான ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காத, இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க.
எந்த ஃபேஸை வச்சுட்டு எவ்வளோ ஆட்டம் போடுற நீ அப்படின்ன மாதிரி பின்னால இருந்து நம்ம ஹீரோயின் மாசம் என்ட்ரி கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, என் உடம்ப வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணாத, இது எனக்கே பிடிக்கல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம ஹீரோயின் மாஸ்க் காட்டி இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கட்டுப்பட்டு இருக்கலாம்னு நினைச்சு பார்க்குறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிச்சாண்டு காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சோகத்துல இருந்து இப்போ எப்படி போய் அவட ட்ராப்ல போய் மாட்டிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்து இப்போ அப்போ திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோயினை பாதுகாத்துட்டு இருப்பான், ஒருத்தன் காவல் காத்துட்டு இருப்பான் டென்சியல். அவன் கீழே விழுந்துட்டான், திடீர்னு மாதிரி மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துட்டான். என்னடா அப்பான்னு பார்த்தா நம்மளோட சீனியர் வந்துட்டார். நம்மளோட சீனியர் தெரிந்தானே வரவங்கள உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க. அப்போ நம்ம சீனியர் வந்துட்டார். அப்போ நம்ம ஹீரோயின் அவர் வந்ததை பற்றி சரியா ஷாக்காயிட்டா. நீங்க எப்போ வந்தீங்க இங்கே, உங்களை யார் கூப்பிட்டா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டியா நம்ம ஹீரோயின். அப்போ நான் அவர் சொல்றாரு, அப்போ நான் வர தேவையில்லையா, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ன மாதிரி அவர் அங்கிருந்து கிளம்ப போறாரு. நம்ம ஹீரோயின் இல்ல வாங்க வாங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுட்டு இருக்கா. அவரு சரி வாரேன்னு கூப்பிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அவரை பத்தி கேட்குற, என்ன விஷயமா வந்தீங்க இங்க பூமிக்கு அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், ஒரு கோஸ்ட் அழைச்சி போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த வாட்டர் கோஸ்ட் வந்தீங்க அவங்கள்ட்ட அப்படின்ன மாதிரி கேட்டுக்கல. ஆமா அந்த வாட்டர் கோஸ்ட்டை பார்த்தேன் நான், அது ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் பாக்குறா. அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல, அந்த சின்ன பொடியை காப்பாத்துறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு கேட்கல. நம்ம சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆமா அவன்ற உண்மையான உடம்புல பொறிக்கிறாள் இறந்தாங்கடா காப்பாத்தலுங்க, இதே மாதிரி நிறைய கேஸ் நான் பாத்தீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பாக்குற, இது நிறைய கேஸ் அப்படி இப்படியெல்லாம் நடக்கு ஆனா அந்த உலகத்துல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. அப்போ அவன்ற உடம்ப விட்டு அந்த ஆத்மாவை பிரிச்சு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயினும் ஓகேண்டிப்பா, ஆனால் இது ரொம்ப அநியாயமா இருக்கு, இந்த சின்ன இதுலேயே இவன் இவ்வளோ கஷ்டப்படிக்காண்டேக்கல, அவங்க அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்கியா, இவ்வளோ கஷ்டத்தை பட்டிச்சேன்டா புள்ள அப்படின்ன மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கீங்களே. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க அவரை பார்த்து, நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம சீனியர் சொல்றார், ஓகே செஞ்சிடுவோம் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஏதோ ஒன்று செல்றார். சென்ன உடனே அங்கேருந்து அந்த கோஸ்ட் அப்படியே எழுந்திருச்சு அந்த உடம்ப விட்டு பிரியுது. அப்போ அவர் செல்ல உடனே அந்த கோஸ்டோட பேரை செல்றாரு. அந்த கோஸ்டோட பேரை சொன்ன உடனே அந்த கோஸ்ட் அந்த உடம்ப விட்டு பிரிஞ்சு வருது. அது ஒரு குண்டு தடியன்ட்டு இருக்கு அந்த கோஸ்ட். அது வந்து மேலே நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு, என் உடம்புக்குள்ள சேர விடுங்க அப்படின்ன மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த சீனியரும் பார்த்துட்டாங்க அந்த கோஸ்டையும் இவ்வளோ அடம் பிடிக்குது அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு கேட்கல. அந்த சின்ன பொடியன் அந்த கட்டுல இருந்து விடுபட்ட மாதிரி அவன் இப்போ சுயநினைவுக்கு வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குற விடுபட்டான் போலே அப்படின்னு பார்த்துட்டு கேட்கல. அவன் எழும்பிட்டு வரான். வந்த இடத்துல உடனே அம்மா அப்படின்ன மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு கூப்பிடுறான். அப்போ அவன் சிரிச்சிட்டு கூப்பிடுவாங்க. அவன் உடனே அழுதுகிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவங்க பாசத்தை பொழிஞ்சிட்டு கேட்கலையே. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துக்கிறா. தூரத்துல நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. அவன் அந்த பாடி என் உடம்பு எனக்கு வேணுங்க அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி கத்தி கதறிக்கிட்டு இருக்கியா, என் உடம்பு எனக்கு வேணுங்க அப்படின்னாலுங்க அப்படின்ன மாதிரி கத்தி கதறிட்டு கேட்கல. நம்ம டிவர் சொல்லிக்கிட்டு இருக்கியா, சீனியர் உனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, அதை நீ பெஸ்ட் பார்த்தாகணும் அப்படின்ன மாதிரி சொல்லிப்பார். அந்த கோஸ்டர் நீ இல்லாத்தாக்கணும் அப்படின்ன மாதிரி நம்ம ராணியாவை தான் சொல்லிப்பார். அப்ப நம்ம ஹீரோயின் அதுக்காகத்தான் வந்திருப்பா. வந்த இடத்துல தான் அவ ராணியா கத்திட்டு இருந்திப்பா, அந்த குடும்பத்துல பிடிபட்டிப்பா. அதுதான் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்திப்பா. அப்போ போய் ப்ரெசன்ட் சீனை காட்டிட்டாங்க. அப்போ ஃபெமிலியாக்கள் எல்லாரும் நின்று பார்த்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மாசம் என்ட்ரி போட்டிப்பா. அப்போ அவ சொல்லிக்கிட்டு இருக்கியா, பல்ல கடிச்சிட்டுச்சா, இவ எப்படி தப்பிச்சு வந்து அங்க இருந்து அப்போ தென்செல்ற நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துப்பிடு, எப்படினாலும் நான் இங்கே தப்பிக்கணும்னு விடு ஃபேக்கா பழிய தூக்கி போறா. இந்த ஃபேக் ஒன் யாரு இவோ அப்படின்ன மாதிரி எல்லாரும் முன்னுக்கும் கத்திக்கிட்டு இருக்கியா, இவோ யாரு இந்த பொம்புல, இவோஹா ஃபேக்கு, இவ்வளோ பிடிங்க எல்லாருங்க அப்படின்ன மாதிரி கத்திட்டு இருக்கியா. நம்ம ஹீரோயின் கேஷுவலா இதெல்லாம் ஃபூல், இதெல்லாம் யார் நம்புவாங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. அப்ப அவ பாக்குறா, இவ என்ன ரொம்ப இரிட்டேட் ஆகுறா அப்படின்ன மாதிரி அவ ஒரு மாதிரி கட்டுப்பாய்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்ற, இப்போ உனக்கு தெளிவா காட்டுறேன் யார் ஃபேக் யார் ரியல் அப்படின்ன மாதிரி காட்டவா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வில்லத்தை நம்ம சிரிக்கிறா. அப்ப சம்பவம் இருக்குன்னு அர்த்தம் என்னன்னு பார்த்தா நம்மளோட கிங் அங்கிருந்து ஓடி வரும். தெரிஞ்சுக்கிறிச்சி ஓடி வந்து உடனே ஒரு கத்து டிவைன் பீஸ்ட் அந்த சவுண்டை கேட்ட உடனே நம்ம ராணியாக்கு ஒரு மாதிரி காதெல்லாம் வலிய தொடங்கிட்டு ஒரு மாதிரி காதை கையில பொத்திக்கிட்டு அப்படியே கீழே மண்டி போட்டா. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நட்டுங்க ஆரம்பிச்சு அந்த சவுண்டு கேட்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரெண்டா புலக்ரேட்டா ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பயத்துலயே இருந்துச்சு என்ன நடக்குதுங்க அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, ஃபேக் இப்போ வெளியே வருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கட்டிக்கிட்டு இருக்கியா, என்ன செய்யறேன் பாரு அப்படின்ன மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கியா, அவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்துக்கல. மேடெல்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டு ஃபேக் கமலியா ஓஹானா அப்படின்ன மாதிரி எல்லாரும் முணுமுணுக்கும். அவக்கும் சரியான கட்டுப்பாகுது. அப்போ ஒரு மாதிரி நம்ம கமலியா முறைக்க மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டே ஏய் ஆரியா ஹில்ல நிதான உண்ட நேம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுறோம். அதை கேட்டோடனே ஆகும் சரியான
கடுப்பாகுது. இந்த பேர் எப்படி தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறைஞ்ச மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கத்திட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா நம்மட சீனியர் சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் ஏண்டா நம்ம ஹீரோயின் சீனியர்ல இருந்து எல்லா விஷயத்தையும் கறந்து இப்ப நம்ம ஹீரோயின் அவருக்கு உதவி செஞ்சு கொடுக்குறாரு. அதால அவர் எல்லா விஷயத்தையும் மறைக்காம நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பார். அதை பத்தி நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு பேரா அது எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு முக்கியம் இல்லை. இப்போ ஃபேக் ஒன் வெளியே வர அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பாக்குறா பின்னால நம்ம ராணியா உண்மையான ராணியா அந்த செயின்ல இருந்து விடுபடுற இடம் காட்டுறாங்க. அப்போ விடுபடுறமை காட்டைகளே ஃபேக் ராணியா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்போ எல்லாரும் முன்னுக்கும் ராணியா குந்திட்டு இருப்பா மண்டி போட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தா நம்ம ராணியாக்கு முன்னால அப்ப எல்லாரும் முன்னுக்கும் வச்சு விளங்கிட்டு இவன் ஃபேக் ராணியாண்டு. அப்பா எல்லாரும் முன்னுக்கும் வச்சு விளங்கினதில்ல அவ சரியான கோவத்துல அப்படியே மயங்குழு. அப்போ அந்த உடம்ப விட்டு அந்த ஆவி புரியும் வெளியே. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பாப்பா அவ கத்துவா என் உடம்பு என் பொடி எனக்கு கிடைக்கணும் திரும்ப நோவே இது நடக்கவே போற அப்படிலாம் எனக்கு நடக்கவே போற அப்படின்ன மாதிரி கிழிச்சு கத்திட்டு இருப்பா. என்னாச்சு செய்யணும் இது அப்படின்ன மாதிரி இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ன மாதிரி 7 கும்பிச்சு ஆனா ஒன்றும் நடக்காது. அப்படியே அவளோட உடம்ப விட்டு பிரிஞ்சு வைத்திருப்பா. இதோட உண்டு ஆட்டம் முடியுது. ஃபேக் ராணியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதோட நம்ம ராணியோட உடம்புல இருந்து அந்த நம்ம ஹீரோன்ற உடம்பு மறையுங்க. அப்படியே அந்த கையில இருந்துலாம் அந்த டார்க் இதெல்லாம் மறையுங்க. பார்த்தா அந்த உடம்பே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிருங்க. அந்த ட்ரெஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்குங்க. அப்ப அதை பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அப்ப திடீர்னு 2 பேரும் எங்க இருந்து குறுக்கெல்லாம் வந்துட்டு செல்வாள். ஏய் நீ உனக்கு ஒன்றும் ஆகல எங்க வைத்திருந்த நீ அப்படின்ன மாதிரி விசாரிட்டிப்பாள் நம்மளோட ஆர்சியனு பெற்றோம். அப்போ நம்ம பெற்றோர் சொல்லிக்கிட்டு இருப்பார் பரவாயில்ல நீ உசுரோட வந்ததே எனக்கு சந்தோஷம் தேங்க்யூ அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பார் நம்ம பெட்ரோ. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் நம்மளோட டியூக்கோ பாப்பா டியூக்கு அதிர்ச்சியிலே இருப்பார். அதுல இருந்து இன்னும் மீண்டு வரல. அவருக்கு சரியான அதிர்ச்சியா இருக்கீங்க என்ன இப்படி நடந்து போச்சு அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். அவர் கல்யாணம் முடிக்கல உட்வில் பெஸ்ட் பிறந்து இப்ப அவன் தான் பிரின்ஸ் நினைச்சிப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நம்ம ராணியா பிறந்தன்றத அவ மறைச்சி இப்ப அவட அம்மாக்காரி ஆனா தனியா பிரிஞ்சு வைத்து வாழ்ந்துருப்பாங்க. அப்போ எல்லா இடமும் அலைஞ்சி இருஞ்சிப்பாங்க. ஒரு இடத்துல நிரந்தரமா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்டா அவனோட பிடிச்சிருவான் அந்த ஒரு கேங் ஒன்று தெரிஞ்சிருக்கீங்க உங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டிய அந்த கல்ட்டுல இருந்து அவனல் உங்களை பிடிச்சி டியூக்கு அந்த சொற்பல்ன்ற பேரை எரிச்சப்பாரு அப்படின்ன மாதிரி எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி பிளான் போட்டு போகலாம். அதை முன்கூட்டியே விளங்கிக்கிட்ட நம்ம ராணியோட அம்மாஹாங் ஆனா அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு தனியா எல்லாரும் இடம் மாறி மாறி தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க அனாதை ஆட்டவங்க. அதை பத்தி நம்ம ராணியாகாங் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் ராணியான் கோஸ்டா மாறி இப்ப அவ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளவு நடந்திருக்கேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் விசாரிச்ச பாப்பா அந்த கல்ட்டு கேங்க பத்தி. அப்பா ராணியா சொல்ற அந்த கேங்க பத்தி நான் சொல்ல விரும்பல கமலியா. அந்த கேங்குற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நீனுங்க அதுல இன்வால்வ் ஆயிட்டா சரியான பெரிய பிரச்சனை வந்துருங்க. அதை நான் மறைச்சிடுறேன் சரியானே மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராணியா. அப்போ நம்ம ஹீரோயின் பரவாயில்ல பிரச்சனை இல்லை அதை வீடு நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அப்ப கட் பண்ணா நம்மட டியூக்கை காட்டிட்டு டியூக் தனியா குந்திட்டு தனியா ஜோசித்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சோகத்திலேயே ஜோசித்துட்டு இருக்காரு. என் மனைவி காணாம போனதுல இருந்து நாங்க எல்லார விட்டும் தேடினேன். இந்த காவல் ஆட்கள் எல்லாம் வச்சு தேடினேன். எல்லா இடத்துலயும் தேடினேன். ஆனா அவ கிடைச்சவே இல்லை. கடைசியா ராணியாண்ட ஒரு குழந்தைங்க அவ பெற்றெடுத்தீங்க. ஆனா அதுல என்னை பத்தி ஒரு தகவல் கூடி வரல. அவ ஏன் என்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கா அவ ஏன் என்னை விட்டு போனா அப்படின்னு அவர் நிறைய கேள்வியோட அவர் ஒரு மாதிரி சோகமா இருந்து டியூக் தான் சோகமா இருந்து இப்ப பெஸ்ட் மனைவி இழந்தேன் டாக்டர் குழந்தைய இழந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி இருந்தாலும் சீட் இப்படி இழந்துட்டேன். ஆனா திடீர்னு வாழ்க்கையில திரும்ப ஒரு ஆள் வந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் இப்படி போச்சு அப்படின்ன மாதிரி ஃபீல் ஆகிருக்கீங்க அவருக்கு. இப்படி ஏமாந்து போயின்னு நான் கனவுல கூடி நினைச்சு பார்க்கல அப்படின்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி சோகத்துல அவரோட ஃபீலிங் எல்லாம் தனியா இருந்து புலவிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்க யாரோ வாரமே இருக்கு. அப்போ டாடின்னு சத்தங்களுக்கு டியூக்கும் திரும்பி பாக்குற யார் அது கூப்பிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் டாடி அப்படின்ட்டு வார நம்ம ஹீரோயின். அப்ப அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு கமலியா நீ என்ன பண்ற அந்த நேரத்துல தூங்கலையா நீ இப்ப என்ன செஞ்சிட்டீங்க அந்த நேரத்துலயே இங்க வந்து அப்படின்ன மாதிரி கிடைச்சிக்கல. நம்ம ஹீரோ நீங்க என்ன செய்றீங்க தனியா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவர் நத்திங் ஒண்ணும் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்பா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்ப அந்த வார்த்தையை சில டியூக் பாக்குறாரு. ஏன் இப்போ ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு செக்கலையா நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உங்களோட ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டீங்க. அப்ப நம்ம டியூக் சொல்றாரு என்ன கேள்வி இது ஒரு மகள் அப்பாவை பார்த்து இப்படியா கேட்குற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கல. ஹக் பண்ணோன்னு நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபீலிங் பிடிச்சிருச்சிங்க. அப்போ ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ற கண்ணால இருந்து தண்ணியெல்லாம் வடிக்கிறீங்க. அப்பா அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பா.
அப்ப நம்மளுக்கு லாங் ரேஞ்சில இருந்து காட்டுறாங்க. அப்ப நம்ம டியூக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ராணியாவே வந்து டியூக்கை ஹக் பண்ணி இருக்கிற இடம் நம்ம டியூக்கு ஃபீல் ஆகிருக்கீங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து டியூக் கேட்கிறாரு, நீ ஓகேவா தானே இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கேட்கல, உன்னோட ரூம்ல வந்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்ற, உன்னோட உடம்ப நல்லா பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே சரி நான் பாத்துக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆமா ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கீங்க அந்த ஃபீலிங். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு டாட், உண்மையிலேயே என்னை ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்போ டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பா, ராமா உனக்கு மேல பாசம் வச்சுக்கலாமா என்ன செய்யற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. என்ன கேள்வி இது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு அவர் ஒரு மாதிரி. அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா ராணியா மாதிரி இருந்துச்சு. அப்போ வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டே இந்த வார்த்தை போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ டியூக் பாப்பர் என்ன ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா, சரி உங்களை நான் பாக்குறேன் அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கல. டியூக் சொல்லுவார், சரி நீ நல்லா ட்ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு, உன்னை டுமாரோ சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சரி நான் உங்களை டுமாரோ சந்திக்கிறேன் பாய் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவா. டியூக்கும் பார்த்துட்டு இப்போ என்ன ஃபீலிங் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பார். அவர் கட் பண்ண அஞ்சல காட்டிட்டுச்சாங்க. நம்ம சீனியரோட நம்ம ராணியை காய்ச்சிக்கிட்டே இருக்கா கிளம்புறத பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டிருக்கா, ஏ ராணியா நீ என்னோட இங்கே இருக்கலுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுச்சுக்கல. ராணியா சொல்லிட்டுச்சா, ஏ கமலியா உனக்கு புரியுதா இல்லையா, நான் அங்கேருந்து ஒரு பலனும் இல்லை, எனக்கு அது பிடிக்காதும் கூட இங்கே இருக்கிறது, நான் இறந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா ராணியா. அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு கேட்கல. ராணியா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து சொல்லிக்கிட்டியா, பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா ராணியா, ஏ கமலியா டியூக்கோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நீ உன்னோட உடம்ப எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் கொஞ்ச நேரம் இருந்தாலும் டியூக்கோட சந்தோஷமா இருந்தேன் எங்க அப்பாவோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் அப்பாவோட இருந்தது உனக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல, நான் உன்னை ஒரு சிஸ்டரை தான் பாக்குறேன் நல்லா இருந்துக்க, டியூக்கோட பாசம் வருது அப்படின்ற மாதிரி ராணி அட்வைஸ்ல மன்னிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சரி நான் அங்கிருந்து போற டைம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பாயின்னு சொல்லிடுறா ராணி. அப்ப நம்ம ஹீரோயின் பாயின்னு சொல்லிக்கல அப்படியே மறைஞ்சு போய்த்தாங்க சீனியரும் ராணியாவும்.